மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். நாளைக்கு பிஜேபி மனசு வச்சதுன்னா ஏடிஎம்கே 2ன்னு ஒன்று உருவாக்கும். தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர், சீனிவாசன் வெளியில கொண்டு வந்து நாங்கள் தான் உண்மையான டேம்கோ பச்சு வச்சுங்க, சிம்பிள் போச்சு. திமுக கூட்டணியை நீங்க வீழ்த்தணும்னா இந்த பக்கம் எதிரணியில் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வேணும். கூட்டணி பேச்சுவார்த்தை பேசக்கூடாதுன்னு பாஜக தலைவர்களுக்கு உத்தரவு போட்டாச்சு பிஜேபி. ஜெயலலிதா இல்லாம 4 வருடம் ஆட்சியில் இருந்த பொழுது அதை கடிவாளம் போட்டு கொண்டு போனது அமித்ஷா. எடப்பாடிக்கு வந்து அவருக்கு தெரியும், அவர் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்லை, இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே போகணும்னா கீழே போகாம இருக்கும். இப்போ அதில் பதினத்துக்கு அதிமுக போயிடுச்சு. அதிமுக தோத்து போச்சுன்னா 27 காணாம போடும். ஏன்னா 10 வருஷம் ஆட்சி இல்லாமல் போச்சுன்னா வேலைக்கு ஆகாது. தேர்தலில் தோத்தாலும் வச்சக்கூடிய தகுதி எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதாவுக்கு இருந்தது. சட்டசபை தேர்தலையும் மறுபடியும் தனியாக போட்டி போட்டு தோத்துதுன்னா திருப்பி ஸ்டாலின் பதவி கொடுத்தீங்கன்னா கட்சியை காலி பண்ணுவார். கட்சியோட பொதுச் செயலராக இருந்தால் கூட டிஃபேக்டோ லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணது தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர் தான். அடுத்த எலெக்ஷனில் அதிமுக தோத்து போச்சுன்னா கூடாரம் காலியாக போடும். எம்ஜிஆர் கனவு, ஜெயலலிதா கனவு நாசமாக போடும். மெடிக்கல் காலேஜ் 4 வச்சிருக்கான் யூபியில், ஆஸ்பத்திரி 3 இருக்கு. அவருடைய ப்ராப்பர்ட்டி வெளிநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ப்ராப்பர்ட்டி இருக்கு, எல்லாம் பினாமி பேர்ல. இதை எடுத்து ஏழைங்களுக்கு கொடுக்கறதுக்கு துப்பு இல்லையா பாஜகன்னு கேட்குறாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அதிமுகவுடனான பிஜேபி கூட்டணிங்கிறது வந்து அப்படி இல்லை. அதிமுகலேயே எடுத்தீங்கன்னா கூட்டணி குழப்பங்கள் அதிகமாக இருக்கு. எடப்பாடிக்கு வந்து அவருக்கு தெரியும், அவர் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதா தானே டக்கு டக்கு டக்குன்னு முடிவெடுத்து போயிட்டே இருப்பாங்க, மக்கள் ஆதரவும் இருக்கும். இப்போ வந்து எடப்பாடி வந்து கெஜ்ரிவால் மாதிரி, நம்ம நெக்ஸ்ட் டோர் நெய்பர் முதல்வர் மாதிரி நம்மோடு இணைந்திருக்கும் ஒரு தலைவர், அந்த மாதிரி. இப்போ அந்த கட்சி வந்து வளர்க்கணும்னா தேய்ந்து போகாமல் இருக்கணும். இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே போகணும்னா கீழே போகாமல் இருக்கணும். இப்போ அதில் பதினத்துக்கு அதிமுக போயிடுச்சு. இப்போ 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக தோத்து போச்சுன்னா 27 காணாம போடும். ஏன்னா 10 வருஷம் ஆட்சி இல்லாமல் போச்சுன்னா வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி கட்சியை கட்டுப்பாடோட தேர்தலில் தோத்தாலும் வச்சக்கூடிய தகுதி எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதாவுக்கு இருந்தது. கலைஞர் வந்து 10 வருஷம் ஆட்சி இல்லாமல் இருந்தார், அப்போ கூட கட்சியை கட்டுப்பாடோட வச்சிருந்தார். எம்ஜிஆர் எதிர்கட்சியில் இருந்தாங்க, ஜெயலலிதா எதிர்கட்சியில் இருந்தாங்க, அவங்க கட்டுப்பாடோட வச்சுட்டாங்க. இனிமே வருங்காலங்களில் அந்த மாதிரி பண்ண முடியாது. 5 வருடம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தால் ஓகே, 10 வருஷம் போச்சுன்னா கட்சி காலி. ஆனால் இந்த நிலைப்பாடை உணரணும். இப்போ அதிமுக தனியாக ஜெயிக்குமா? பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோம், தனியாக ஜெயிக்க முடியல. 40 போச்சு. சட்டசபை தேர்தலையும் மறுபடியும் தனியாக போட்டி போட்டு தோத்துதுன்னா திருப்பி ஸ்டாலின் பதவி கொடுத்தீங்கன்னா கட்சியை காலி பண்ணுவார், ஏடிஎம் எல்லாம் போயிடும். அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா வளர்த்த கட்சியை அழிக்கணுமான்னு நான் கேட்கல. அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கட்சி ஒழுங்காக இருக்கணும்னா கூட்டணி அமைச்சாது பண்ணலான்னு. எடப்பாடிக்கு என்ன ப்ராப்ளம்னா, முதலமைச்சர் சீட்டை பிடிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ஏக்நாத் சிண்டே மாதிரி பண்ணிட்டாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அப்படிதான் பயப்படுறாரு. அந்த மாதிரி தான் அவருக்கு. அவர் கட்சியை பற்றி ப்ராப்ளமே இல்லை. எனக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தீங்கன்னா நான் அதிமுகவோட கூட்டணி, பாஜகவோட கூட்டணி பேசலாம் அப்படின்ற மனநிலைக்கு. இது இத்தனை நாளாக வந்து கூட்டணியே வேணான்னு சொன்னவர் தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர்ல நெருக்கின உடனே அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா கட்சியோட பொதுச் செயலராக இருந்தால் கூட டிஃபேக்டோ லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணது தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர் தான். இந்த குரூப் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவர் கட்சியை.
ஃபண்ட் பண்ணுறது அவங்க தான், நடத்துறது அவங்க தான். அவங்க தயவு இல்லாமல் எடப்பாடியோட கட்சி நடத்த முடியாது. நாளைக்கு பிஜேபி மனசை வச்சதுன்னா ஏடிஎம்கே 2ன்னு ஒன்று உருவாக்கும், பண்ணும். பிஜேபி என்ன வேணா பண்ணும். தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர், சீனிவாசன் வெளியில் கொண்டு வந்து நாங்கள் தான் உண்மையான டெம்கோ பற்றி வச்சுங்க, சிம்பிள் போச்சு. அந்த பயமும் எடப்பாடிக்கு இருக்குது. இதில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை பேசக்கூடாதுன்னு பாஜக தலைவர்களுக்கு உத்தரவு போட்டாச்சு பிஜேபி. கூட்டணி பற்றி வாயை திறக்காதீங்க, வேலையை மட்டும் பண்ணுங்க. அதே நேரத்தில் ஜிகே வாசனை கூப்பிட்டாராம் அமித்ஷா. வாசன்ஜி, உங்கள் அப்பா வந்து என்ன இந்திரா காந்திக்கு ப்ராப்ளமாக இருந்தாலும் முதல்ல கூப்பிடக்கூடிய தலைவர் மூப்பனார். மூப்பனார்ஜி கம் அப்படின்னா வெஸ்டர்ன் கோர்ட்டில் வந்து மூப்பனார் தான் ப்ராப்ளம் சால்வர். பிரணாப் முகர்ஜிக்கு சிதம்பரத்துக்கு ப்ராப்ளமாக இருந்தாலும் அவர் தான். எந்த யாருக்குள்ள என்ன ப்ராப்ளம் காங்கிரஸில் இந்திரா காந்தி பீரியட்லையும் ராஜீவ்காந்தி பீரியட்லையும் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய தலைவர். இத்தனையும் நான் பார்த்துருக்கேன். வெஸ்டர்ன் கோர்ட்டில் அவரே கார் ஓட்டின்னு போவார். டெல்லியில் சிங்கப்பூர் செப்பல் தான் போடுவார். எந்த ஆசையும் இல்லாத ஒரு மனிதர், பார்க்க மட்டும் போடுவார், வெசல் பார்க்க போடுவார், ஜாலியாக பேசுவார். இந்திரா காந்தியோட நம்பிக்கைக்கு மாத்திரமானவர் மூப்பனார். அந்த மூப்பனாரோட பையனை கூப்பிட்டு சொன்னாராம் அமித்ஷா, நீங்கள் தான் சால்வ் பண்ணுங்க. ஏன்னா வாசன் வந்து ஜென்டில்மேன் பாலிட்டிஷியன். அந்த இடத்துல ஜிகே வாசன் தமிழ்நாட்டில், அந்த இடத்துல ஜிகே வாசன் தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலைவர், மூப்பனாரோட பையன். அவர் ஜிகே வாசன் மேலே எல்லாரும் அன்பு வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் அனாவசியமாக யார்கிட்டையும் சண்டை போட மாட்டார், திட்ட மாட்டார், பேச மாட்டார், பம்பு தும்புக்கு போக மாட்டார், ஸ்டேட்மெண்ட் விட மாட்டார். அவர் ஜென்டில்மேன், டீசெண்டான ஒரு பாலிட்டிஷியன். தமிழ்நாட்டிலே ஒரு டீசென்ட் பாலிட்டிஷியனில் எடுத்தீங்கன்னா வாசன் முதலிடம். அவர் கூப்பிட்டு சொன்னாராம், இன்னும் ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க. அவர் பேசி சொன்னாராம், நான் 2 வாட்டி பேசிட்டேங்க, எடப்பாடி கேட்க மாட்டேங்கிறாருங்க, நான் என்னங்க பண்ணுறது அமித்ஷாஜி, நான் என்ன பண்ணுறது, இல்லை அவரை வழி கொண்டு வரதுக்கு வழி பண்ணுங்க அப்படின்னு சில உண்மையெல்லாம் கொடுத்துருக்காரு. சரி, நான் அதுக்குன்னு வாசனோட தப்பாக பேச மாட்டேன். வாசனால சில காரியங்களை பண்ண முடியும். இப்போ பாஜகலேருந்து ஒருத்தர் போய் பேசினா வச்சுக்கோங்க, அப்போ என்ன நடக்கும்? இறங்கி வர மாதிரி ஆகிடும் பாஜக, இல்லையா? பாஜகலேருந்து எந்த தலைவர் போய் அதிமுக கிட்ட பேசினா கூட இறங்கி வராமல் ஆகிடும். பாஜக சார்பில் ஒருத்தர் போய் பேசினார்னா அது ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை, இதுக்கு முன்னக்கூட்டி அரசியலில் பாஜக தானே போய் பேசியிருக்குது. ஏன்னா அவங்களோட ரைட்டு. இப்போ வந்து 2 பேருக்கும் ஒரு இடைவெளி வந்துடுச்சு இல்லையா? பாஜக அதிமுக இடைவெளி வந்துடுச்சு. இடைவெளி வந்தாவிட்டு யார் என்னைக்கு வருது ஈகோ, 2 கட்சிக்குமே ஈகோ இருக்கும். தப்பு. ஒன்று தேசிய கட்சி, ஒன்று மாநில கட்சி, ரெண்டுமே ஒன்று ஆண்ட கட்சி, ஒன்று ஆளும் கட்சி. ஆகவே வாசன் மாதிரி ஒரு இண்டிபெண்ட் ஆளை கூப்பிட்டு நீங்கள் போய் பேசுங்கன்னா வாசனால் திறம்பட பண்ண முடியும்னு நம்பிக்கை டெல்லிக்கு இருக்குது. வாசன் சொன்னால் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் பேசிட்டு வரேன் அப்படின்னு இப்போ 2ஆம் கட்ட தலைவருடைய பேச்சுவார்த்தை தொடங்கிட்டார் வாசன். விஜயபாஸ்கர், தங்கமணி, வேலுமணி எல்லாம் அவங்க சொன்னாங்கன்னா, வாசன்ஜி நாங்கள் சொல்லி பார்க்கணும், எடப்பாடி கேட்க மாட்டேன்றாரு, அவர் இன்னமும் ஒரு ட்ரீம் லேண்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அடுத்த எலெக்ஷனில் அதிமுக தோற்று போச்சுன்னா கூடாரம் காலியாக போடும். எம்ஜிஆர் கனவு, ஜெயலலிதா கனவு நாசமாக போடும். இருக்கிறத பார்த்தா ஸ்டாலின் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு வர்றாரு. கூட்டணி உடைக்கலான்னு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல. காங்கிரஸ் ஸ்ட்ராங் இன்டாக்டாக இருக்குது, விசிகா இன்டாக்ட் ஆகுது, மதிமுக எல்லாம் இன்டாக்ட் ஆகுது. இந்த கூட்டணி வந்து தொடர்ந்து 2026 வந்ததுன்னா திமுக வீழ்த்துறது கஷ்டம். இந்த கூட்டணி தொடர்ந்தால் திமுக வீழ்த்துறது கஷ்டம் அப்படின்னு வந்து வாசன் சொல்லிட்டார். எடப்பாடி சொல்லிட்டார், பிஜேபி சொல்லிட்டார். அவர் கொடுத்த ஒரே கண்டிஷன், திமுக கூட்டணியை நீங்கள் வீழ்த்தணும்னா இந்த பக்கம் எதிரணியில் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வேணும். அந்த கூட்டணி தான் பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக, புதிய தமிழ் கிருஷ்ணசாமி. ஆனால் அதே சொல்லிட்டாங்களாம், இந்த லெட்டர் பேட் கட்சியெல்லாம் இனிமேல் வேணாம். தேவநாதன் யாதவ், ஏசி சண்முகம், அந்த பாரிவேந்தர், எல்லாம் லெட்டர் பேட் கட்சி, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி தேவநாதன் யாதவால் கெட்ட பேர் தான் பாஜகவுக்கு வந்திருக்கு. மயிலாப்பூரில் ஒரு ஓட்டு பாஜகவுக்கு வரப்போகிறது இல்லை அடுத்த சட்டசபை தேர்தலில். ஏன்னா அங்கே இருக்கிற டெபாசிட்டரில் கொலவெறியில் இருக்காங்க பாஜக மேலே. அவங்க சொன்னாலும் நிர்மலா சீதாராமன் ஒன்றுமே பண்ணல. 500 கோடியை வந்து சாப்பிட்டு கொள்ளடிச்சுட்டு போயிட்டான் தேவநாதன் யாதவ். 150 வருட கம்பெனியை திவால் பண்ணிட்டு ஏழைங்களோட பணத்தெல்லாம் சாப்பிட்டு போயிட்டான். உங்கள் கட்சி சார்பாக சிவகங்கால எம்பி பதவி தேர்தலில் போட்டி போட்டு உங்கள் கட்சியோட என்டிஏ கூட்டணியில் நின்று பணத்தை செலவு பண்ணிருக்கான்.
நீங்க என்ன பண்றீங்க இது வரைக்கும் டெல்லி ஒரு கேள்வி கேட்கறாங்க. மத்திய பாஜக நிதி அமைச்சகம் என்ன பண்ணிட்டு தேவநாத பணத்தை மீட்டி கொடுக்க? நியாயமான கேள்வி. ஏன்னா உங்க கட்சி ஆள் தான். ரிசர்வ் பேங்க் யார் கையில இருக்கு? ஸ்டாலின் இருக்குதா? அப்புறம் ஆர்பிஐ போட்டீங்களா? தேவநாத போட்டார். ரிசர்வ் பேங்கால் அங்கீகரிக்கப்பட்டது. அப்படி ரிசர்வ் டெபாசிட் வாங்கினீங்க. தேவநாதன் யாதவால தமிழக பாஜகவுக்கு தலைக்குடிவு. அது ஏன் விட்டு வைக்கிறாங்கன்னு தெரியல. ஒன்றும் 1ஆம் நம்பர் சீட்டிங் பேர் வழி எல்லாரோட பணத்தையும் சாப்பிட்டு போயிட்டான். அதே நேரத்தில் மாயாவதி கொடுத்த மெடிக்கல் காலேஜ் 4 வச்சிருக்கான் யூபியில். ஆஸ்பத்திரி 3 இருக்கு. அவருடைய ப்ராப்பர்ட்டி வெளிநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ப்ராப்பர்ட்டி இருக்கு. எல்லாம் பினாமி பேர்ல. இதை எடுத்து ஏழைங்களுக்கு கொடுக்கறதுக்கு துப்பு இல்லையா பாஜகன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கொடுக்க கூடாதுன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இனிமே வந்து இந்த கூட்டணி கட்சிகள்ல இந்த சில்லற உதிரி குதிரி எல்லாத்துக்கும் கிடையாது. பெரிய கட்சி பாமக, தேமுதிக அந்த மாதிரி கூட எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட பரவாயில்ல. இப்போ வந்து புதிய தமிழ் கிருஷ்ணசாமி எல்லாம் அவருக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. நிச்சயமா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அவருக்கு ஓட்டு, ஆனா அவரை வந்து காவு கொடுத்தாங்க போன வாட்டி. ஏதோ பல காரணங்கள். இதெல்லாம் கூட்டணி அமைக்கிற பொறுப்பு வாசன் கையில கொடுத்தாங்க. ஏன்னா இப்ப பேச்சுவார்த்தைன்னு போகும்போது ஒரு இண்டிபெண்டா ஒருத்தர் பேசினா ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ பாஜக பேசினா வச்சுக்கோங்க, நான் என்ன பாஜக பேச்சு கேட்கறது அப்படின்னு என்ன வரும். வாசன் இதெல்லாம் கொஞ்சம் அப்படி தட்டி கிட்டி சரி பண்ணி வைப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில கொடுத்துருக்காங்க. வாசனோட நம்பிக்கை ஜெயிச்சதுன்னா சட்டசபை தேர்தலில் வலுவான எதிர்கட்சி வந்ததுன்னா டிஎம்கே கூட்டணிக்கு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும்னு மத்திய பாரதிய ஜனதா கட்சி நம்புது. இது 26 தேர்தலில் நிச்சயம் நடக்கும் நீங்க நம்புறீங்களா? நடக்கணும்னு தான் பாஜக நினைக்குது. நடக்குமான்னு நடக்காதான் நம்ம ஜோசிக்காரன் இல்லை. நம்ம வந்து ஜேர்னலிஸ்ட். நடந்தா எப்படி இருக்குன்னு பேசலாம், நடக்கலைன்னா எப்படி இருக்குன்னு பேசலாமே தவிர நடக்குமா நடக்காதான்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட பவர் இல்லை. நடக்கும்னு பாரதிய கட்சி நம்புது. நம்புறதுனால தான் இந்த அசைன்மெண்ட்டை ஜிகே வாசனை கொடுத்துருக்காங்க. அப்படி வந்தா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கூட்டணி வலுவா இருந்ததுன்னா திமுக கூட்டணி டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். இப்போ ஒரு அனாலிசிஸ் பிரகாரம் கடந்த பாராளுமன்ற தேர்தலையே திமுக பாஜக எல்லா கூட்டணியும் இருந்து போட்டி போட்டிருந்ததுன்னா 40ல் 20 சீட் ஜெயிச்சிருக்கும்னு சொன்னாங்க. ஒரு போல்ஸ்டர்ஸ் கருத்து கணிப்பில் வந்தது. இங்கே படித்தேன். 40ல் 20 டிஎம்கேக்கு, 20 ஏடிஎம்கேக்கு. ஏடிஎம்கே என்ன, ஏடிஎம்கே பிஜேபிலாம் கூட்டணி, அந்த கூட்டணி வாடவர் அந்த எப்படி 20 21 எக்ஸாக்ட்லி தெரியல. அப்படி ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடிஞ்சதுன்னா அதே ரிசல்ட் சட்டசபை தேர்தல், இப்போ பாராளுமன்ற தேர்தலாம் பரவாயில்ல, 2022 வந்தால் பரவாயில்ல. இந்த ரிசல்ட் சட்டசபை தேர்தலில் வந்தா அது ஆட்சி அமைப்பதில் போய் அது தீர்மானிக்கும். புரியுதா உங்களுக்கு? 100 150 வந்து வச்சுங்க, 120 130 வந்து வச்சுங்க, இதே மாதிரி ஈக்குவலா வந்து வச்சுங்க. அப்ப மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். அப்ப கூட்டணி தேவை. அப்ப ரீஅலைன்மெண்ட் மாறும். அடுத்து 26 தேர்தல் வந்து தனிப்பெரும் மெஜாரிட்டியோட வருமா இல்ல கூட்டணி ஆட்சி வருமா அப்படிங்கிறதுல இன்னும் முடிவாகல. அது ஒரு வாய்ப்பு இருக்கு, கூட்டணி ஆட்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தவிர 10 வருடம் தொடர்ந்து ஆட்சியை கொடுத்த தலைவர்கள் யாரும் இல்லை. 5 வருஷம் மாறி மாறி கொடுப்பாங்க. அது தமிழ்நாட்டோட ஒரு கல்ச்சர். ஜனங்க பார்ப்பாங்க, இந்த வருஷம் இவனுக்கு கொடு, ஐயோ அந்த சரியா பண்ணலப்பா, அடுத்த வருஷம் அவருக்கு கொடு, ஐயோ அவர் சரியா பண்ணலப்பா. நம்ம ஜனங்களும் பாவம் புகத்து போய் மாற்றி கொடுத்து பார்க்குறாங்க நல்லது நடக்கும்னு. இவங்க என்னதான் பார்ட்டி போட்டாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, வித்தியாசமே தெரில. அதனால தான் வந்து அடுத்த தேர்தலில் கூட்டணியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க. ஜெனரல் ஒப்பீனியன். இதெல்லாம் வந்து இப்போ எதுவுமே ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கே தவிர சூடு பிடிக்கிறதுக்கு 25 ஜூனுக்கு அப்புறம் தான் சூடு பிடிக்கும். அது வரைக்கும் சும்மா ஒரு ஏட்டு சுரக்காதான், அதில் பேசி எல்லாம் டிஸ்கஷன் டிபேட் எழுதுறதெல்லாம் போகும். ஜனவரி ஜூனுக்கு அப்புறம் தான் சூடு பிடிச்சி ஒரு அப்படி அலை மாதிரி பொங்கி வந்து அதுக்கப்புறம் எல்லாம் நடக்கும். அது வரைக்கும் பாஜகவுக்கும் நிறைய வேலை இருக்குது. ஆட்சி இப்போ தான் மகாராஷ்டிரா எலெக்ஷன் முடிஞ்சுது, அடுத்த டெல்லி எலெக்ஷன், யூபி எலெக்ஷன். இதிலெல்லாம் ஃபோக்கஸை விட்டுட்டு தமிழ்நாட்டில் வந்து மோடியோ அமித்ஷா ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அவங்களுக்கு 1008 வேலை இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் யூபி எல்லாம் முடிச்சுட்டு
டெல்லி சென்னை ஃபெயிலை கொண்டா, தமிழ்நாடு ஃபெயிலை கொண்டா, வா கம், அனாமலை கம், வாசன் கம் அப்படின்னு பண்ணும்பொழுது தான் இதெல்லாம் வரும். அது வரைக்கும் சும்மா ஒரு டிபேட்டு டிஸ்கஷன்லாம் பண்ணலாமே தவிர உண்மையான மூவ்மெண்ட்டு ஜூனுக்கு அப்புறம் தான் வரும்னு என்னோட நம்பிக்கை. யதார்த்த ஒரு பார்க்கும்போதே தெரியுது. நாடாளுமன்ற தேர்தலில் கூட பிஜேபியோடனான கூட்டணி வச்சிருந்தா பிஜேபி பெரும்பான்மை இடத்துல நல்லா கிட்ட லீடிங்ல வந்து தோத்த தொகுதியெல்லாம் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க கூட ஒரு அறிக்கை வந்ததுன்னு சொன்னீங்க. ஆனா அதிமுக வந்து அந்த நிலைப்பாடை எடுக்காம விடுதலை சிறுத்தைகளை நோக்கி நிக்குது. நீங்க கூட கூட்டணி வரணும், பல பேர் அந்த கட்சிக்காரங்க ஆசைப்படுறாங்களா, அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா குறிப்பா பிரதான எதிர்கட்சி திமுக, அதிமுகக்கு எதிரான நேரு திமுக. பிஜேபியை கூட நீங்க சொன்ன மாதிரி ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்துச்சு, தமிழிசை போன்றவர்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கு மூவ்மெண்ட் பண்ணாம இந்த பக்கம் போறதுக்கான என்ன காரணம்? திருமாட்டா அவ்வளவு பெரிய பவர் இருக்குதா? பாஜகவை அதிமுக வெறுக்கிறதுக்கு முதல் காரணம் சிறுபான்மையினர் வாக்கு வராம போயிடுமோன்ற பயம். அது வந்து எடப்பாடி ஓப்பனாவே சொல்லிட்டார். இன்னும் பூசி மொழியை ஒன்றும் சொல்ல. நாங்க வந்து தோற்றதுக்கு காரணம் பாஜகவோட கூட்டணி வச்சதுனால சிறுபான்மையினர் வாக்கு எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி தான் வந்து சட்டசபை தேர்தலில் வச்சு இந்த கூட்டணியை முடிச்சாங்க. சரி, முடிச்சிங்களே. பாராளுமன்ற தேர்தலில் கதவை திறந்து வச்சிங்களே. முஸ்லீம் லீக் வந்ததா, ஜவஹர்லா வந்தாரா, அப்புறம் ஐயுஎம்எல் வந்ததா? என்ன எந்த முஸ்லீம் கட்சியும் வரல, எஸ்டிபிஐ மட்டும்தான் வந்தது. ஸோ இஸ்லாமியர்களே உங்களை மதிக்கலை. அப்போ கூட நீங்கள் சொல்லலாம், எங்கள் மேலே சந்தேகப்படுறாங்க பாஜகவோட, நாங்கள் வந்து பி டீமோ இல்லை இன்னும் கூட்டணி இருக்கோன்னு. நீங்கள் கூட்டணி வச்சாலும் வைக்காட்டியும் இஸ்லாமியர் ஓட்டு உங்களுக்கு வரப்போறது இல்லை. நீங்கள் கூட்டணி வைக்காதனால இஸ்லாமியர் ஓட்டு வரல, இந்துக்கள் ஓட்டு வரல, கிறிஸ்டியன் ஓட்டு வரல, எல்லாம் வர போச்சு. இந்து ஓட்டில் அங்கே போட்டோம், பிஜேபிக்கு போட்டோம். இப்போ நீங்கள் விரும்புறீங்களே போலரைசேஷன் ஓட்ஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு கூட யாரும் சொன்னாங்க திமுக ஓட்டுலாம் எந்த ஓட்டு, இந்து ஓட்டு தான். வெளிநாட்டிலேருந்து வர ஓட்டு இல்லை, அமெரிக்கா ஓட்டு இல்லை. அப்போ இந்துக்கள் திமுக ஆதரிக்காங்கன்னு தெரியுது, இல்லைன்னா ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. என்னதான் பிரச்சாரம் பண்ணா கூட கடவுள் மறுப்பாளர், கோயிலை உடைக்கிறாங்க, அதை உடைக்கிறாங்க, இதை உடைக்கிறாங்க, சாமி உடைக்கிறாங்க அப்படி சொன்னா கூட அட போயா அப்படின்னு ஓட்டு போடுறது இந்துக்கள். ஏன்னா 85% இந்துக்கள் தான் இருக்காங்க தமிழ்நாட்டில், பெரும்பான்மை. ஸோ இப்போ வந்து ஏலியன்ஸோ அமெரிக்கன்ஸோ ரஷ்யனோ வந்து திமுக போடல, இந்துக்கள் தான் போடுறாங்க. இதே இந்துக்கள் தான் நாளைக்கு திமுக அதிமுக ஓட்டு போட போறாங்க. அந்த மனநிலையை புரிஞ்சுக்கணும். ஸோ அதிமுக இந்துக்கள் ஏன் ஓட்டு போடலன்னா அதிமுக திமுக பெட்டரியான்னு ஃபீல் பண்ணிட்டு போயிட்டான். ஓட்டு போயிட்டான். ஸ்டாலின் வரதுக்கான திமுக இந்துக்கள் ஓட்டு தான், அது மறுக்க முடியாது. அதனால நீங்க வந்து எடப்பாடியோட மூவ் வந்து ஃபெயில் ஆனது காரணமே பாஜகவோட போனா இந்துக்கள் ஓட்டு வராது அப்படின்னு நினைச்சு போனார். அது பொய்யாச்சு. இப்போ ஏதாவது ஒரு நிலைமையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அவர் பாஜகவோட கூட்டணி வச்சார்னா அது எதிர்கட்சிகளுக்கும் லாபம், அதிமுகவுக்கும் ஓரளவுக்கு கை கொடுக்கும், பாஜகவுக்கு தமிழ்நாட்டை தூக்கி விடும். எல்லா பக்கமும் ஒரு ஸ்ட்ரெங்க் பண்ண மாதிரி ஆகும். திமுக டஃப் ஃபைட் கொடுக்க முடியும் அப்படின்னு. ஏங்க இப்போ இல்லை, 2019 அமித்ஷா என்ன சொன்னாரு? எப்பா அதிமுக ஒன்னா சேர்ந்து வாங்கப்பா, எல்லாரும் எல்லாம் ஒன்னா வாங்கப்பா, சசிகலா, டிடிவி, எடப்பாடி, பழனிசாமி எல்லாம் ஒன்னா வாங்க. பாராளுமன்றத்தில் அதே சொன்னார், பாராளுமன்றத்தில் சொன்னார் ஒன்னா சேர்ந்து வாங்க, ஒன்னா. அவருக்கு தெரியும் தினகரனால ஜெயிக்க முடியாட்டி கூட உங்களை தோக்கடிக்க வைக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணார். எச் ராஜாவே சொன்னார் அவர் தோத்து போனதுக்கான தினகரன் தான். ஸோ தினகரன் இஸ் ஸ்பாயில் ஸ்போர்ட். அவர் 10,000 ஓட்டில் உங்களுக்கு தோக்க அடிச்சிட்டார். அந்த இடத்துல அவர் ஸ்ட்ராங். எல்லா ஊர்ல ஐ மீன் ஐ வாண்ட் சே கோயம்புத்தூர்ல அவர் ஸ்ட்ராங் இல்லை, அவங்க பெல்ட்ல அவர் ஸ்ட்ராங். அந்த மாதிரி சசிகலாவும் ஒரு ஃபோர்ஸ், ஓபிஎஸ் ஒரு ஃபோர்ஸ். ஈகோவை மறந்து எல்லாம் ஒன்னா சரி. என்ன இப்போ என்ன ஈகோ? எம்ஜிஆர் இருந்தா, ஜெயலலிதா இருந்தாங்க, எல்லாம் போயிட்டாங்க, யாரும் இல்லை. இப்போ கட்சி முக்கியமா ஈகோ முக்கியமா அப்படிங்கிற கேள்வி எழும்போது கட்சி முக்கியமா ஈகோ முக்கியமான, ஈகோ தான் முக்கியம்னு எடப்பாடி சொல்லும் பொழுது கட்சி முக்கியம்னு எப்படி சொல்றாங்க? அதான் சொல்றாரு அமித்ஷா, எல்லாம் ஒன்னா சேருங்கப்பா, ஈகோலாம் விடுங்க, போன போட்டு விடுங்க, எல்லாம் ஒன்னா உட்காருங்க. ஏன்னா அதிமுக ஜெயலலிதா இல்லாம 4 வருடம் ஆட்சியில் இருந்த பொழுது அந்த கடிவாளம் போட்டு கொண்டு போனது அமித்ஷா. நீ உட்கார், நீ டெப்யூட்டி மினிஸ்டர், நீ சீஃப் மினிஸ்டர், நீ மந்திரி, எல்லாம் டிஃபேக்டோ பிஜேபி கவர்மெண்ட் தான். இப்போ கூட்டணி அமைச்சு
அதிமுகவும் பாஜகவும் போட்டி போட்டு கூட்டணி அமைச்சர் பண்ண என்ன தப்புன்னு கேட்டார். எப்படி இருந்தா கூட நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தா கூட நீங்க பாஜகவை மீறி போக முடியுமோ? ஸ்டாலினா நீங்க திராவிடன் ஆட்சின்னு சொல்றதுக்கு இல்ல, நீங்க பாஜக கூட அனுசரித்து தான் போகணும், வேற வழி இல்ல. எழுதிட்டு போக முடியாது. அவங்க விரும்பலையோ, அப்படி ஒரு சூழல் வரும், அதனாலதான் அவங்க அந்த கூட்டணி விரும்பாம தான் 4 வருஷம் நீங்க பாஜகவோட ஆட்சி பண்ணீங்களா? பாஜகவோட இணக்கமா போனீங்கல்ல. ஜெயலலிதா மறைந்த பிறகு சசிகலா வந்து போர்க்கொடி தூக்கணும் போது உங்களுக்கு கை கொடுத்தது பாஜக தானே. பாஜக தான் உங்களுக்கு ஒரு நாள் டிஸ்மிஸ் பண்ணி கட்சியை உடைச்சி ரெண்டா மூணா பண்ணிருக்க முடியுமே. அதுல பாஜக கில்லாடி. கட்சியை உடைக்கிறதுல பாஜக கைதே இருந்தது. இன்னாச்சு மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டே, அப்புறம் அந்த மாதிரி 10 உதாரணம் சொல்லலாம். அதனால அதெல்லாம் பண்ணாம உங்களை காப்பாத்தினார்ல அமித்ஷா. கட்சி இன்டாக்டா, இன்ஃபேக்ட் அமித்ஷா நினைச்சிருந்தா கட்சியை உடைச்சிருக்கலாம். அவர் அப்படி சொல்ல, எப்பா ஒன்னா சேருங்கப்பா, கட்சியை பலப்படுத்துங்கப்பான்னு சொல்றாரு. ரிவர்ஸா சொல்றாரு, நீ கட்சியை உடைக்காதீங்க, ஒன்னா சேருங்க, பலப்படுத்துங்க. பலம் பொருந்தாலும் திமுக எதிர்க்க முடியும்னு சொல்றாரு. அதை உணராம இவங்க வந்து புலி வருதுன்னு எடப்பாடி சொன்னார்னா வேடிக்கை என்ன இருக்குது? அப்படி சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஏத்துக்கிட்டாலும் பிஜேபி வந்து முதல்வர் கேண்டிடேட்டுக்கு நிக்குமா, இல்ல துணை முதல்வருக்கு நிக்குமா, இல்ல குறிப்பிட்ட சீட்டு மட்டும் தந்தா போதுங்கிற ஒரு நிலைப்பாடு இல்லைங்க. அமித்ஷா சொல்லிட்டாங்க, கூட்டணி பத்தி பேசுற முடிவு நாங்க எடுக்கிறோம், முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஒன்னும் தலையிடாதீங்க. திமுகலையும் அதிமுக மட்டும்தான் முடிவு எடுக்கிறது தமிழ்நாட்டில் நடக்கும். காங்கிரஸ்லயும் பிஜேபியிலும் முடிவு எடுக்கிறது டெல்லி தான். காங்கிரஸ் செல்வ பெருந்தகை மனசு வச்சாருன்னா இவருக்கு எம்பி பதவி எம்எல்ஏ பதவி கொடுக்க முடியாது. அங்க உட்காந்து ஒருத்தர் முடிவு பண்ணுவார், டெல்லியில உட்காந்து அவரு தான் மாணிக்கம் தாகரா ஓணுமா யார் ஓணுங்கிறது முடிவு பண்ணுவார். பாஜகலையும் அதே மாதிரி தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் வித்தியாசம். மாநில கட்சிகள் முடிவை எடப்பாடி எடுத்து போயிட்டே இருக்கலாம், ஸ்டாலின் எடுத்து போயிட்டே இருக்கலாம். தேசிய கட்சி அந்த மாதிரி பண்ண முடியாது. அது எம்பி எலெக்ஷனுக்கு, எம்எல்ஏ எலெக்ஷன் கூட தேசிய கட்சி தான் முடிவு பண்ணும். ஒன்னோட கவுன்சிலர் எலெக்ஷன் உமானந்தன் போட்டி போடனா கூட அது கிளியர் பை டெல்லி. உமானந்தன் நல்ல கேண்டிடேட்டா நல்லா பண்றாங்களா, சரி அடுத்த கவுன்சில் போட்டி போடு அப்படின்னு கிளியரன்ஸ் கொடுக்க வேண்டியது டெல்லி. தேசிய கட்சிகள் எல்லா முடிவும் டெல்லியில இருந்து வரும். அது வளராம வளர்ந்து கிடக்குது. கூட்டணி 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 பண்ற ஒரு தகுதி காங்கிரஸுக்கும் பாஜக மாநில தலைவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த ஒரு பவரும் கிடையாது. இல்ல இத்தனை சீட்டு வாங்கிக்கலான்னு எடப்பாடி எடுக்கக்கூடிய முடிவை டெல்லியில இருந்து எங்களுக்கு இத்தனை சீட்டு தான் தரணும்னு சொல்லி அதிகாரம் போடுறது அது எப்படி இருக்கு? இல்ல, எடப்பாடியோட பேச்சுவார்த்தை நடத்த போறது அண்ணாமலை இல்ல, அண்ணாமலை இருப்பார். அண்ணாமலை மீறி பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தை நடத்துறது மத்திய பாஜகவோ பாஜகவால் அப்ரூவ் செய்யப்பட்ட ஒரு தலைவர், அமித்ஷா, நட்டா, யாராவது இவரு அந்த மாதிரி ஒரு தலைவரை கூப்பிட்டு நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, அப்பதான் வந்து எடப்பாடியும் அவரும் அந்த தலைவரும் அந்த அமித்ஷாவோ வாட்டவர் அவங்க பேசும்போது தான் இந்த இடம் யாரு முதலமைச்சர் யாரு துணை முதலமைச்சர், எவ்வளோ சீட் நீங்க போகணும், எவ்வளோ சீட் நீங்க போகணும். அப்ப அண்ணாமலை கேட்பாங்க, அண்ணாமலைஜி நீங்க என்ன சொல்றீங்க, ஓகே ரைட், அவர் கருத்தை கேட்டுப்பாங்க. கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ற இடத்துல இருக்கிறது மத்திய பாஜக தான். மாநில பாஜகவுக்கு அட்வைசரி ரோல் தான். அண்ணாமலை சொல்லலாம், சார் நம்ம துணை முதலமைச்சர் எடுத்துக்கலாம், முதலமைச்சர் எடுத்துக்கலாம், 50 சீட்டு கேட்கலாம், 60 சீட்டு கேட்கலாம், இந்த ஊர்ல போட்டி போடலாம், குன்னூர்ல போட்டி போடலாம், ஊட்டியில போட்டி போடலாம், கோயம்புத்தூர்ல போட்டி போடலாம், இப்படிங்கிற ஐடியாலாம் கொடுக்க வேண்டியது அண்ணாமலையோட வேலை. அதை மைண்ட்ல வச்சுட்டு முடிவெடுக்க வேண்டியது மத்திய பாஜகவோட வேலை. நிச்சயமா சார், தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.